இருந்து ஆவி போகும். இது கனமான ஆவி. இது எங்க போகும்? கீழே போகுமா மேல போகுமா? மேல நோக்கி போகுதுல்ல. அது மேல யாரோ ஒருத்தர் தெரிஞ்சுக்கிட்டே இருக்காங்க. யார் அது? என்ன மேகம் அது? நீர் மேகம். அது வெயிட்லெஸ், எடையே இல்லாம பறக்குதுல்ல. இவர் நேரம் அங்க போய் அவர்கிட்ட மோதி கனமாக்கி கருமேகமாக்கி அந்த இடத்துல மழை பெய்யும். நல்லா புரிஞ்சுக்கங்க. நீர் சுழற்சி. கடல் வெப்பமாகி நீர் மேல போகுது. அந்த மேகம் வந்து எடை கம்மியா இருக்கும். மரங்கள், உயரமான மரங்கள் எங்க இருக்கோ அந்த மரங்கள் இருக்கின்ற பொழுது அங்கிருந்து நீர்த்திவளைகள் ஆவியா போறப்ப இதுதான் போய் அந்த மேகத்தை கீழே இழுத்துக்கிட்டு வருது. இப்ப மரமே இல்லை சார் அப்படின்னா என்ன ஆகுதுன்னா, இந்த அனாதையா அலையுது இல்ல நீர் மேகம், அப்படியே திரும்பி கடல் பக்கம்லாம் போகும்ல. கடல்ல மறுபடியும் ஆவி போய் அதுல மோதி எங்க மழை பெய்யும்? கடல்லையே பெய்யும். அப்ப மழைய வீட்டுக்கு, நம்ம ஊருக்கு அழைச்சிட்டு வர்றதுக்கு யார் வேணும்? நீர் வேண்டும் என்றால் மரம் வேண்டும், மரம் வேண்டும் என்றால் நீர் வேண்டும். ஒண்ணுக்கு ரெண்டுக்குள்ள தொடர்பை புரிஞ்சுக்கணும். அப்ப ஊர்ல தண்ணியை தேக்கிறீங்க, ஊரணி. ஒரு 7-10 ஊருக்கு நீரை தேக்கிறீங்கன்னா அதுக்கு பேர் ஏரி. அந்த குளம் தேக்கிறீங்களா, குளத்துக்கு பக்கத்துல சின்னதா ஒண்ணு இருக்கு, அதுக்கு பேர் என்ன? குட்டை. நல்லா தெரிஞ்சுக்கணும். நீங்க நீரை எங்கெங்கெல்லாம் தேக்கிறீங்களோ அங்க மட்டும்தான் பல்லுயிர் பெருக்கம். ஒரு வாட்டி சொல்லுங்க, பல்லுயிர் பெருக்கம். இந்த வார்த்தையை மனசுல வச்சுக்கோங்க. பல்லுயிர் பெருக்கம் நிரம்ப இருக்கக்கூடிய இடம் எங்க? நீர் எங்க தேக்கி இருக்கோ அது. ஆங்கிலத்துல வெட்லாண்ட்னு சொல்லுவாங்க, தமிழ்ல ஈர நிலம்பாங்க. இது நீர் எங்கெங்கெல்லாம் தேங்குதோ அங்க மட்டும்தான் பல்லுயிர் பெருக்கம் நடக்கும். அது என்ன சார் பல்லுயிர் பெருக்கம்? ஆங்கிலத்துல அதுக்கு பேர் பயோடைவர்சிட்டி. அது என்ன பல்லுயிர் பெருக்கம்? புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். அரிசி சோறு சாப்பிட்றீங்கன்னு எவ்வளவு அரிசி இருக்குன்னு தெரியுமா நம்ம நாட்டுல? யாருக்காச்சும் சும்மா எல்லாத்தையும் பதில் சொல்லுங்க. மேடையில உயரமா உட்காந்துருக்கிறதுனால இங்க இருக்கிறவங்களாம் புத்திசாலின்னு நினைக்காதீங்க. ஏதோ உயரத்துல போட்டிருக்காங்க, நாங்க கீழே உட்கார்ந்து இருக்கிற அளவுக்கு தான். உங்களுக்கு உள்ள அறிவு தான் எங்களுக்கு ஒன்றும் கும்பல்லாம் இல்லை. அரிசி சோறு திங்கிறீங்கல்ல, ஏதாச்சும் ஒரு 5 அரிசி சொல்லுங்க. சோறு தின்னது 2 நாளா தின்னுட்டு இருப்பீங்களா? ஏதாச்சும் ஒரு அரிசி பேரு? RNR, அச்சயா, கல்ச்சர். இது என்ன தெரியுமா? என்ன சொல்றேன், இப்ப இருக்கிற எனது அருமை சகோதரிகளுக்கும் தாய்மார்களுக்கும், எனக்கு 2 பையன் 2 பெண்ணு கல்யாணம் பண்ணி பேர பிள்ளை எல்லாம் எடுத்தாச்சு. இப்ப வந்து கல்யாண வயசுல பிள்ளைங்க வச்சிருக்கிற ஆண்கள் பெண்கள் இருக்கீங்களா, உங்களுக்கு ஒரு பெரிய நெருக்கடி இருக்கு. என்ன நெருக்கடின்னு சொல்றேன். பொதுவா நம்ம பொண்ணு பாக்குறோம், மாப்பிள்ளை பாக்குறோம்னு வைங்களேன், என்னத்தை பாப்பீங்க? முன்னாடி என்னத்தை வாங்கி பாப்பீங்க? அது பகை. நகையில ஆரம்பிச்சீங்கன்னா பகையில முடிஞ்சிடும். அப்புறம் வக்கீல்கள் தேவைப்படுவாங்க. என்னத்தை வாங்கி பொருத்தம் பாப்பீங்க? ஜாதகம். அது பழைய காலம். இப்ப என்ன தெரியுமா நீங்க பார்த்தாலும், இதை நான் போற ஒவ்வொரு கூட்டத்திலையும் சொல்றேன். ஐயோ அப்படியா சார், இப்ப வேற அந்த பயத்தை வேற உண்டு பண்ணிட்டீங்கம்பாங்க. என்ன தெரியுமா, இப்ப இந்த அரங்கில உட்கார்ந்துருக்கீங்கல்ல, எங்களையும் சேர்த்து என்னையும் சேர்த்து, இதுல எவ்வளவு பேரு டெஸ்ட் டியூப் பேபிங்கிறாங்களே, ஃபெர்டிலிட்டி சென்டர், செயற்கை கருத்தரிப்பு மையம், மையத்துல போய் பிறந்து வந்த பிள்ளைங்க யாரும் இங்க உட்கார்ந்துருக்கீங்களா? யாராச்சும் இருக்கீங்களா? நான் இல்லை. எங்க அம்மா அப்பாவுக்கு பிறந்தேன் நான் ஊசிக்கு பிறக்கல. யாராச்சும் ஊசிக்கு பிறந்தவங்க இருக்கீங்களா? இல்லை. ஊசிக்கு பிறந்த மாடு ஆடா இருந்தாலும், ஊசிக்கு பிறந்த ஆண் பெண்ணாக இருந்தாலும், மனிதனுக்கு இருக்க வேண்டிய மரபு குணங்கள் அதில் இருக்காது. பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்? மனுஷன் மாதிரி இருக்கும், மாடு மாதிரி இருக்கும், ஆடு மாதிரி இருக்கும். ஆனால் மரபு குணத்தை இந்த ஜெனடிக் கேரக்டர்னு சொல்லுவாங்க. ஜீன் கேரக்டர், மரபு குணம். அந்த மரபு குணம் அதில் சரிந்த நிலையில் இருக்கும். இப்ப பொண்ணு பார்க்கணும் என் பையனுக்கு, இல்லை என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கணும்னா முதல்ல கேட்க வேண்டிய கேள்வி என்ன? ஐயா ஊசிக்கு பிறந்ததா? இந்த கேள்வியை நீங்க கேட்டே ஆக வேண்டிய நெருக்கடியில் இருக்கு. இப்பதான் உங்களுக்கு ஒரு பயம் வரும். ஓ இப்படி ஒரு பிரச்சனை இருக்கா? இதை ஏன் சொல்றேன்னா,
இப்ப நீங்க சொன்ன அரிசி பேர் எல்லாம் ஊசிக்கு பிறந்தது மாதிரி நெல் எதுவுமே தனக்கு பிறக்காதது, தானே இல்லாதது. ஒரு விஞ்ஞானி, ஒரு பிரீடர்னு ஆங்கிலத்தில் சொல்றோம், விதை வல்லுநர்னு சொல்றோம். அவருடைய மேற்பார்வையில் ரெண்டு நெல்லை எடுத்து புரிஞ்சுக்கங்க. ஏன்னா அறத்தொழிலை செய்யக்கூடிய நீர்நிலையை சுத்தம் பண்ணி மரங்களை நடுகின்ற நீங்கள் உணவை பற்றியான புரிதல் இருக்குமே, ஆனால் இந்த ஊர் தமிழ்நாட்டிலேயே முதல் கிராமமாக இருக்கும். அன்னைக்கு நீங்க அதுக்கான விருதை பெறுறப்ப எட்டு நின்று வேடிக்கை பார்க்கிறாரு நானும் ஒருத்தனா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா யார் சோறு வடிச்சு போடுறது? ஆனா இன்னைக்கு கொஞ்சம் ட்ரெண்ட் மாறிடுச்சு, ஆம்பளே சோறு சமைச்சு. அது அவங்களுக்குள்ள ஒத்துக்கிறாங்க, புருஷன் முன்னாடி சமாச்சாரம், நமக்கு என்ன? இல்ல இப்ப எல்லாம் ஆர்டர் யார் சாப்பிடுறீங்க? அப்ப ஆர்டர்னா நமக்கு திருப்பி ஆர்டர்ஸ் ரிலீஸ் ஆயிடும். நைட் 1 மணி 2 மணி 3 மணிக்கெல்லாம் சோறாக்குற கிடையாது. நம்ம பிள்ளைகள் அப்படி இருக்காது, இருக்குன்னா இன்னைக்குல இருந்து மாத்திக்கணும். நெருக்கடி கொஞ்சம் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். இந்த ரெண்டு நெல்லுல இந்த நெல்லுல இருக்கிறது மாதிரி கலர் வேணும், இந்த நெல்லுல இருக்கிறது மாதிரி வாசனை வேணும் அப்படின்னு ஒரு தனி விஞ்ஞானி நினைச்சு இந்த நெல்லையும் இந்த நெல்லையும் எடுத்து ரெண்டையும் ஒட்டு கட்டி ஒரு நெல்லை உண்டு பண்ணுவாரு. அந்த நெல்லு தான் நீங்க சொன்ன ஆரண்டாரா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும். அப்ப அந்த அரிசி எதுக்காக சாப்பிடுறோம்? ஏன்னா சங்க இலக்கியங்கள்ல சிற்றிலக்கியங்கள்ல பாடல் பாத்தீங்கன்னா நெல்லு சோறை, அதாவது நெல்லு போரே போருங்கிறான். நெல்லு போரே போர், மற்றது அனைத்தும் அல்லல் போர், அக்கப்போர், சல்லி போருங்கிறான். அந்த நெல் அவ்வளவு உயர்த்தி பேசுறான். நெல்லு மணி இந்தா நானினத்தில் காசு பணம் கல்லு பண்ணல்லவோ காவலாங்கிறான். எந்த நெல்லு? இந்த ஒட்டு ரகத்தையா? நீங்க இந்த ஊரணியை சுத்தம் பண்றீங்க அப்படின்னா ஓரளவுக்கு தெம்பு தைரியத்தோட பண்ணிருக்கீங்கல்ல. ஆனா இந்த ஒட்டு ரகங்கள்ல இருந்து விடுபட்டு நீங்க வேற மாதிரி வந்தீங்கன்னா இன்னொரு தஞ்சை பெரிய கோயில் மாதிரியும் வேற மாதிரியான கங்கை கொண்ட சோழபுரமும் இதே களத்தூர்ல உங்களால் உருவாக்குறதுக்கு நிரம்ப வாய்ப்புகள் இருக்கு. உணவை மாற்றினால் உலகை மாற்றலாம். ஆமா, அவர் இயற்கை விவசாயி வேற. பாரம்பரிய அரிசி 1,20,000 நம்ம நாட்டுல இருக்கு. 1,20,000. நான் வந்து விதை பாதுகாவலர். நான் ஒரு 30 வருஷமா இயற்கை விவசாயம், இயற்கை மருத்துவத்தில் இருக்கேன். எனது மருத்துவ மையம் தஞ்சாவூர். நான் பாதுகாத்திருக்க நெல் வந்து 121. கடந்த வருடம் அதுக்குதான் தமிழ்நாடு அரசு விருது கொடுத்திருந்தாங்க, இயற்கை வேளாண்மைக்கு விதை பாதுகாவலர். உங்களுக்கே அந்த விதை வேணும்னா நீங்க வாங்கி போடலாம். கேட்டீங்கன்னா போன் பண்ணி மணிவேல் மூலமா சொல்லுங்க, தரம் கொஞ்சம் நீங்க போட்டு பெருக்கிக்கலாம். எந்த நெல்லை போடணும்? வேளாண்மை என்பது இந்த மண்ணிற்கு ஏற்று வேளாண்மை செய்யணும். நீங்க கருப்பு கவுனிக்கு நல்ல விலைக்கு போது நீங்க போட்டீங்கன்னா தோத்து போயிடுவீங்க. இந்த மண்ணுக்கானதை செய்யணும், இந்த மண்ணுக்கான பயிரை நீங்க தேர்ந்தெடுக்கணும். அப்பதான் நீங்க வந்து இந்த மண்ணுக்கான, இந்த மண்ணில் இருக்கின்ற நுண்ணுயிர்கள் அதுக்கு மரபு குணத்தை கொடுக்கும். நான் சொல்றதெல்லாம் கொஞ்சம் அடிமட்ட அறிவியலா இருந்தாலும் எளிமையான விஷயத்தோட தான் பேசுறேன். ஒரு மரபு குணம் நம்ம அந்த காலத்துல, என் வயது என்னை விட கொஞ்சம் வயசு கம்மியானவர்கள், ஐயா ஜெயச்சந்திரன் ஐயா வயது உள்ளவர்களும், அதுக்கப்புறம் இருக்கிற வயசுலாம் என்னால் அவரை உறுதியாக சொல்ல முடியல. சண்டை வந்தாலே பள்ளிக்கூடத்துலையும் சரி வீட்லேயும் சரி, என் குணம் தெரியாமல் விளையாடாத அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லியிருக்காங்களா இல்லையா? என் குணம் தெரியாமல் விளையாடாத அப்படிம்பாங்க. இன்னைக்கு அந்த வார்த்தையே சொல்லி பேச முடியல. ஏன்னா குணம் கெட்ட ஆளா இருக்கும். ஏன்? உணவு உங்க குணத்தை போக்கிடுச்சு. என்ன சாப்பிட்றோம்? கிவி ஃப்ரூட் சாப்பிட்றோம் சார். என்ன சாப்பிட்றீங்க? ஓட்ஸ் கஞ்சி குடிக்கிறேன் சார். அது உனக்கான உணவே கிடையாது, உனக்கான உணவே கிடையாது. உன் மரபு குணத்தை சிதைத்து சின்னாபின்னமாக்கி ஒரு இந்த பாடி எப்படி இயங்கணுமோ, மனிதன் எப்படி இருக்க வேண்டுமோ, இந்த நாய்க்கு இருக்கிற அறிவு நமக்கு இல்லை. நாய் படுத்து தூங்குறப்ப அதை எழுப்பி விடுங்க, எழுப்பி விடுங்க. அந்த நாயை படுத்துருக்குல்ல, எழுப்பி விடுங்க. எந்திரிச்சோன்னா ஓடுமா? எந்திரிச்சோன்னா என்ன செய்யும்? ஒரு நெல் எடுக்கும் பார்த்துருக்கீங்களா? அப்படி நின்று அந்த 2 காலை பின்னாடி வச்சு அப்படி முன்னாடி அப்படி நெல் எடுக்கும். என்ன அறிவு நமக்கு? கண்ணை முடிச்சோடனே செல்போனை தட்டி பார்க்கலாம். அந்த கண்ணு அரை கண்ணுலயே செல்போன். நான் மிகைப்படுத்தி சொல்லல, உண்மையே இல்லையா? எதை நோக்கி நீங்க பயணிக்கிறீங்க? தலைலாமா பேரு கேள்விப்பட்டிருக்கீங்களா? தலைலாமா புத்த மதத்தின் உச்சபட்ச துறவி. அவர் இந்தியா வந்த பொழுது அவரை கேட்கிறாங்க, இந்தியா வந்த பொழுது, ஐயா நீங்க வியந்த செய்தி எதுவும் இருக்கிறதா அப்படின்னு கேட்கிறாங்க அவரை. அந்த மனுஷன் என்ன தெரியுமா சொன்னாரு? நான் வியந்தது இந்த மனிதர்களை பாட்டுதான் அப்படிங்கிறாரு. என்னன்னு கேட்கிறாரு.
இந்த மனிதர்கள் மிக ஆரோக்கியமாக நலமாக வளமாக இருக்கின்ற ஒரு மனிதன் அந்த நலத்தை மூலதனமாக வைத்து கடின உழைப்பு செய்து தேவையில்லாத கற்பனையில் நிரம்ப பணத்தை சம்பாதிக்கின்றான், நிரம்ப பணத்தை சம்பாதிக்கின்றான், புகழை சம்பாதிக்கின்றான். இந்த இரண்டையும் சம்பாதித்த நிலையில் அவனுடைய ஆரோக்கியம் இழந்து விடுகிறது. சொல்றாங்கல்ல, ஹார்ட் வால்வு ஃபெயிலியரு, கிட்னி போயிடுச்சு, என்னென்னமோ சொல்றாங்கல்ல. ஆரோக்கியத்தை இழந்துடுறாங்க. ஆனா எதை சம்பாதிச்சிருக்கோம்? நிரம்ப பணம் புகழ் இருக்கு. உடனே அவன் புத்திசாலி இல்லையா? அவன் என்ன பண்றான்? இவன் சம்பாதிச்ச புகழையும் பணத்தையும் கொடுத்து இந்த ஆரோக்கியத்தை மீட்க பாடுபடுகிறார்கள். நான் சொல்லல, தலையிலாமா. அப்படி மீட்க பாடுபட்டு அதில் வெற்றி பெற முடியாமல் மரணத்தை தழுவுகின்றான். இந்த மனிதர்களை நினைத்து நான் வியப்பாக ஆச்சரியப்படுகின்றேன். இருந்ததை தொலைத்துவிட்டு திரும்பவும் தேடி கிடைக்காமல் மரணத்தை தழுவுகிறார்களே, இவர்கள் எப்படி ஆறறிவு உள்ளவர்கள் அப்படின்னு அவர் பதிவு பண்றாரு. கோச்சு பாருங்க, நம்ம எப்படி இருக்கோம்? நீங்க எப்படி இருக்கீங்க? 2 பேரும் கேட்டாங்க. ஐயாவும் கேட்டாரு, ஐயாவும் கேட்டாரு, நல்லா இருக்கீங்களா அப்படின்னா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. ஔவையார் என்ன சொன்னிச்சு? எப்படி இருக்கீங்கன்னு சொன்னிச்சு. மனித பிறவியை பத்தி என்ன சொன்னிச்சு? என்ன பாடல் சொன்னிச்சு? அரிது அரிது மானிடா பிறத்தல் அரிது, மானிடராய் பிறத்தல் அரிது, மானிடராயினும் கூன் குருடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது. கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறந்த காலம் ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது. ஞானமும் கல்வியும் நயந்த காலம் தானமும் தவமும் செய்வது நன்று. தானமும் தவமும் தான் செய்வாராயின் வானவர் நாடு வழி திறந்திருது. அவ்வளவு ஆரோக்கியமான அழகான மிக அற்புதமான ஒரு உடலை மனதை பெற்ற நாம் எதையோ ஒன்று பெற வேண்டும் என்பதற்காக இதை சிதைத்து விட்டு, சார் நல்ல ஹார்ட் டாக்டர் யார் சார் இருக்கா? ஒரு டாக்டராலையும் உங்க ஹார்ட்டை ஒன்றும் பண்ண முடியாது. நான் இயற்கை மருத்துவராக பதிவு செய்கின்றேன். உங்கள் இதயம் பழுது யாரால்? யாரால்? நாம் என்ன நம்மால் சொல்லி என்ன உங்கள் ஹார்ட் ஃபெயிலியர் யாரால்? என்னால்னு சொல்லுங்க. உங்கள் கிட்னி ஃபெயிலியர் யாரால்? உங்கள் கர்ப்பப்பையில் நோய் யாரால்? மிக அருமை, பொறுப்புள்ள பேசவும். அதை தீர்த்து கொள்ள வேண்டும். யாரால் முடியும்? அவ்வளவுதான், விஷயம் முடிஞ்சு போச்சு. அப்ப நீங்க தான் காரணம், நீங்க தான் தீர்வு. இதுதான் கணியன் பூங்குன்றனார் சொன்னார். தீதும் நன்றும் பிறதரவாரா. நான் என்ன செஞ்சேன்? ஐயனாட்ட போய் நின்றுட்டு நான் யாருக்கும் ஒரு தீர்வும் செய்யல, எனக்கு ஏன் இப்படி பண்ணி வச்சிருக்க, என் குடும்பத்துக்கு ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு ஐயனார் சொல்லுவாரு. காலையில எழுந்திரிச்சு என்ன குடிச்ச? காப்பி குடிச்சேன். அது உள்ள இருக்கிற உன்னுடைய நன்மை செய்யற நுண்ணுயிர்லாம் கொன்னடிச்சுல்ல, அப்போ உனக்கே நீ நெருப்பு வச்சுக்கிட்டீல்ல, அப்புறம் யாருக்கு தீர்வு செஞ்ச? உனக்கே தான் தீர்வு வச்சுக்கிட்டிய, நீ என்கிட்ட வந்து முட்டி போட்டு அழுவுற. புரியுதா நான் சொல்றது? நீங்கள் காலையில் கண் விழித்திருந்து இரவு தூங்கும் வரை நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்தையும் ஒரு பட்டியலிடுங்கள். என்னென்ன செஞ்சீங்கன்னு. பல்லு விளக்குறப்ப நீங்க போடுற பேஸ்ட் உங்கள் வாயை பல்லை ஈரை தொலைத்து விடும். நெட்ல போய் கூகுள் பாக்குறவங்களா ஹெலிடோசிஸ்னு பாருங்க. ஹெலிடோசிஸ் என்ற ஈரில் இருந்து இரத்தமும் சலமும் வருகின்ற நோய் பேஸ்டை போட்டு விளக்குபவர்களுக்கு நிச்சயம். ஆளும் மேலும் பல்லுக்குருதி படிச்சதோட விட்டாச்சு. இருக்கு சிரிப்பா சிரிக்குது, சிரிப்பா சிரிக்குது. இந்த வேம்பு மட்டும் 200 விதமான மனித கால்நடைகள் மண் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு தரக்கூடிய ஒரே தாவரம் இந்த வேம்பு. இது நம்மளுக்கு என்ன உரம் போட்டு வளர்த்துங்களா? இது நடவு நட்டீங்களா? ஆனா பயன்படுத்துறோமா? படுத்தலையே. அப்ப யாரு பயன்படுத்தல? நம்ம தானே பயன்படுத்தல. அப்ப யாருக்கு சங்கடம் வரும்? பயன்படுத்தாத நமக்கு தானே. இது அமெரிக்கர்களுக்கோ இல்ல ஆப்பிரியர்களுக்கோ அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்குல்ல. நம்மை சுற்றி இருக்கிற தாவரங்கள் விலங்குகளை நம்ம பயன்படுத்துறதே இல்லையே. அரிசியில் எப்படி ஒட்டில் குணம் கெட்டது, அது குணம் இல்லாத ஒன்று. அதே மாதிரி இந்த டைவர்சிட்டி பன்மயம்னு சொன்ன இல்லையா, ஈர நிலத்துக்கு தான் பன்மயம் பாதுகாப்புங்கிறது. 1,20,000 அரிசி இருக்கு. உங்க மண்ணுக்கான அரிசி குறைந்தபட்சம் என்னென்ன கலர் அரிசி பார்த்துருக்கீங்க? என்னென்ன கலர் அரிசி சாப்பிட்ருக்கீங்க? ஒயிட், வெள்ளை, அடுத்தது பிரவுன், அடுத்தது சிகப்பு, அடுத்தது
கருப்பு. அடுத்தது அவ்வளோதான். அவ்வளவுதான். அதுக்கு மேல என்ன? மைனர் மில்லட்ஸ்க்கே நான் போட நல்லா புரிஞ்சுக்கணும். தானியம் என்பது பெரிய அரிசி, அதாவது பெருந்தானியம், சிறுந்தானியம், குறுந்தானியம், அருந்தானியம், நறுமண தானியம், எண்ணெய் வித்து, பருப்பு வகைகள், இது எல்லாம் சேர்ந்ததுக்கு பேரு தானியம். தானியம். கவர்மெண்ட்டும் நிர்வாகமும் தன்னுடைய வசதிக்காக பிரிச்சு வச்சிருக்காங்க. நெல்லுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட், கோதுமைக்கு ஒரு டிபார்ட்மெண்ட், சிறுதானியத்துக்கு ஒரு டிபார்ட்மெண்ட், எண்ணெய் வித்துக்கு ஒரு டிபார்ட்மெண்ட், பல்சஸுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட். நமக்கு தானியம்னா இது எல்லாம் சேர்ந்தது. தானியம்ங்கிறது எல்லாம் சேர்ந்தது. 4 கலர் சொன்னீங்க. பச்சை கலர் அரிசி பார்த்திருக்கீங்களா? பச்சை கலர், நாவப்பழ கலர், கருநீலம், பர்பிள், இண்டிகோ பார்த்திருக்கீங்களா? என்ன நீ பேரு? ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க மறந்து கூட இருக்கலாம். ஆனா இருக்குன்னு சொல்லிட்டாருல ஐயா. நாவப்பழ கலர்ல பின்னாடி ஐயா கவுனின்னு ஒரு ஐயா பேசியிருக்காங்க. நான் சொல்றேன், கவுனிய சொல்றேன். நாவப்பழ கலர்ல இருக்கிறது வந்து பெருங்கார். பெருங்கார், பெருங்கார் இதெல்லாம் இந்த மண்ணுக்கானதுதான். பச்சை கலர்ல இருக்கிறது இழுப்பப்பூ சம்பா. என்ன நெல்லு? பச்சை கலரு இழுப்பப்பூ சம்பா. கொஞ்சம் பேர் கவனிக்கல, பேசிட்டு பேரை விட்டுட்டீங்க. கல்யாணம் அன்னைக்கு போய் சாப்பிடலன்னா அடுத்த நாள் போனீங்கன்னா அந்த கல்யாண சாப்பாடு கிடைக்காது. பேசுறப்ப நீங்க பேசிட்டீங்கன்னா சப்ஜெக்ட் விட்டுருவீங்க. நான் பேசுறது ஆனந்தமா பேசுறேன், எனக்கு நெருக்கடியே கிடையாது. உங்ககிட்ட சொல்லிட்டு ஒரு 2 செய்தியை சொல்லலாம், என்னைக்காச்சும் அடுத்த தலைமுறைக்கு போய் சேருமேங்கிற ஆதங்கம் தான். கைமாற்றி கொடுக்கல, அதுதான் பிரச்சனை. வீட்டுல ஒரு கிளப்பணம், அது சொல்லுவாங்க இல்லையா, கிளப்பணமும் கலப்பணமும். ஒரு கிளடு கட்ட வீட்டுல ஆணோ பெண்ணோ இருந்தா கலப்பணத்துக்கு சமாதானம். அது அன்னைக்கு இன்னைக்கு சொன்னா உனக்கு இதே வேலையா போச்சு, டிவியை போட்டாச்சு, இப்பதான் போய் அந்த பாரு அப்படிங்கிறது. ஏன்னா அது சொன்னா அதை கேட்கறதுக்கு ஆர்வம் இல்லை. அப்படின்னா வாய்ப்பை தவற விடுறீங்க. அது இறந்து படத்துல வந்த அன்னைக்கு அழுவணும் நீங்க. அது சொல்லிட்டு போறேன்னு அன்னைக்கு நான் டிவியை பார்த்தேன்னு. ஒரு வயதானவர்களை பார்த்தால் விவேகானந்தர் சொன்னது, சுவாமி விவேகானந்தர் சொன்னது, ஒரு மனிதன் நடந்து வருகிறான் என்றார், அந்த ஒரு மனிதன் என்பவன் அல்ல, அவனுக்குள் 10,000 மனிதன் இருக்கிறான். அப்படின்னா என்ன சொல்றாரு? இவ்வளவு காலத்து அனுபவமும் அறிவும் அவன் உடம்புக்குள்ள இருக்கு. அது வார்த்தைகளா சொல்றதுக்கு நீ அனுமதிச்சு அதை கேட்டு வாங்கியிருந்தீங்கன்னா உனக்கு அந்த அறிவு. நீங்க புத்தகத்துல படிக்கிறதா அறிவுன்னு நினைக்க வேணாம். தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. அறிவு என்பது அனுபவத்தில் வர வேண்டும். அனுபவம் என்பது நீங்களா தேடுதல் இருந்தாதான் வரும். அனுபவத்துக்கும் அறிவுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? ஒரு சின்ன கதை தெரிஞ்சுக்க. கம்பன் என்ன எழுதினார்? கம்பராமாயணம். அதாவது ராமாயணம் எழுதினார். அவர் பெரிய இலக்கியவாதியா இல்லையா? பெரிய இலக்கியவாதி. அதே மாதிரி ஒரு விவசாயி, ஒரு குடியானவன், ஒரு உழவன், அவன் படிக்காதவன், நாட்டுல சும்மா தெரியுறவன், கோவணத்தை கட்டிட்டு. அந்த காலத்துல யார் வீட்டை விட்டு வெளியில வந்தாலும் கையில ஒரு கோலம் வச்சிருப்பாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? வெளியில வந்தாலே ஒரு கோலம் இருக்கும். தண்ணி குடிக்கவோ வேற எதுக்கோ பயன்படுத்துறதுக்கு கையில ஒரு கோலம் இல்லாம யாரும் வெளியில போக மாட்டாங்க. இப்ப செல்போன் வச்சுட்டு போறோம்ல, அது மாதிரி அப்ப கோலம் இருக்கும். ஆணு பொண்ணு யாரு போனாலும். கம்பன் ஒரு கோலை எடுத்துக்கிட்டு, ஒரு சின்ன ஒரு கோலை எடுத்துக்கிட்டு, மண் கோலையோ இன்னமும் ஒரு கோலை எடுத்துட்டு இப்படி வந்துகிட்டு இருக்கான் வனாந்தரத்துல. இந்த பக்கம் ஒரு குடியானவன் மணிவேல் ஐயா மாதிரி ஒரு ஆள் வந்துகிட்டு இருக்காரு. அவரு ஒரு கோலை வச்சுக்கிட்டு. அங்க கம்பன், இங்க ஐயா, இவரு உழவன், இப்படி வந்துட்டு இருக்காங்க. நெருங்கி வந்துகிட்டே இருக்காங்க. எட்டியிருந்து அவரு வர்றாரு, இவரு வர்றாரு. மழை சோன்னு பெய்யுது. மழை சோன்னு பெஞ்ச உடனே 2 பேரும் அங்க இருக்கிற மரத்துக்கிட்ட அந்த ஆள் ஒழிஞ்சுக்கிட்டாரு, இங்க இருக்கிற மரத்துக்கிட்ட நண்பர் ஒழிஞ்சுக்கிட்டாரு. மரத்துக்கு பின்னாடி நின்றுக்கிட்டார். அந்த ஆள் வேட்டி துண்டு போட்டிருந்தாரு, இவரும் ஒரு வேட்டி துண்டு போட்டிருந்தாரு. மழை விட்டுச்சு. ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு 2 பேரும் நெருக்கி வர்றாங்க. நல்லா கொஞ்சம் கவனமா தெரிஞ்சுக்கங்க. அனுபவத்திற்கும் அறிவுக்கும் உண்டான விஷயம். 2 பேரும் கிட்டக்க வர்றாங்க. 2 பேரும் கம்பன் வந்துட்டாரு, மணிவேல் ஐயாவும் வந்துட்டாரு. மணிவேல் ஐயாவை பார்த்து கம்பன் கேட்கிறாரு, ஐயா மணிவேல் என்னது? என்னங்கய்யா? இல்ல உங்க வேட்டியின் துண்டு நனையவே இல்லையே, எப்படின்னு கேட்கிறாரு பயந்து போய். கம்பனுடைய வேட்டியின் துண்டு தொப்பரையா நனைஞ்சு இருக்கு. ஐயாவுடைய வேட்டியின் துண்டும் நனையவே இல்லை. கம்பன் கேட்கிறாரு, இது எப்படியாது கேட்கிறாரு. ஐயா சொல்றாரு, அது உழவனுக்கு உண்டான பழக்கம். ஐயா நீங்க பெரிய இலக்கியவாதி, பெரிய மகான், உங்களுக்கு போய் நான் சொல்றதா? அதெல்லாம் பாவ செயல், வேணாம் அப்படிங்கிறார்.
இல்லை இல்லை, நீங்கள் எனக்கு சொல்லி தான் ஆகணும், எனக்கு என்னன்னே தெரியல அப்படிங்கிறார். இல்லைங்கய்யா, உங்களுக்கு போய் நான் சொல்ல முடியாது, நீங்கள் எவ்வளோ பெரிய மனிதர் அப்படிங்கிறார். அவர் கண்ணீரோட கம்பன் என்ன சொல்ற, இதுக்கு மேல நீ சொல்லலைன்னா உன் பாத நமஸ்காரம் பண்ணிடுவேங்கிறார். ஐயோன்னு புழு மாதிரி துடிச்சு அவர் சொல்றாரு, இது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கய்யா, மழை வந்துச்சு இல்லை, மரத்துக்கு பின்னாடி போனேன்ல, வேட்டியும் துண்டையும் அவுத்து களையத்தூள்ல வச்சு தலைகீழ பிடிச்சிக்கிட்டேன், வேட்டியையும் துண்டையும் களையத்தூள்ல திணிச்சு களையத்தை தலைகீழ பிடிச்சிக்கிட்டேன், மழை பெஞ்சு விட்டுச்சு, வேட்டியும் துண்டு எடுத்து உதறி கட்டிக்கிட்டு வந்துட்டேன், ஏன் வேட்டியும் துண்டுன்னு நினைல. கம்பன் சொல்றான், உலகம் மிச்சிற அளவுக்கு இலக்கியத்தை படைச்சிட்டியா, என் வேட்டி துண்டை பாதுகாத்துக்கிற அளவுக்கு எனக்கு அறிவு இல்லை. புரியுதா? அப்ப உங்கள் அனுபவத்தால் தான் நீங்க அதை பெற முடியும். கற்றல்ங்கிறது புத்தகத்துல படிக்கிறதுக்கு பேர் கற்றல் இல்ல, வாழ்க்கை அனுபவம், வாழ்வியலையும் நீங்க கத்துக்கணும். 40 வருஷம் ஒரு சகோதரியோ ஒரு சகோதரனோ 40 வயது நீங்கள் உயிருடன் வாழ்ந்திருப்பீர்களேயானால் நீங்கள் அளவிட முடியாத அளவிற்கு அறிஞனாக இருக்க வேண்டும். எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எதை செய்ய வேண்டும், எதை இப்படி செய்ய வேண்டும், இதெல்லாம் கத்துக்கலாமா? கத்துக்க முடியாது. 40ல 80 ஆனாலும் கடையில போய் ஒரு பஜ்ஜா வாங்கி பேப்பர்ல அமுக்கு நமக்கி வடிகட்டிய முட்டாள். எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது யார் சொல்லி தரணும்? உங்கள் அனுபவம், உங்கள் வாழ்க்கை, உங்கள் வயது, அதுதானே சொல்லி தரணும். எனக்கு தெரியாத போப்போ அப்படின்னு சொல்லுவீங்களா, சொல்ல மாட்டீங்களா? அந்த அனுபவமே இல்லை. என்ன 50 வயசு 60 வயசு 70 வயசு பெண்களை எடுத்தா இது நகைச்சுவையா தான் எடுத்துக்கணும். செல்போனை பார்த்து ரசம் வைக்கிறது எப்படின்னு பார்த்து ரசம் வச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த வயதான பெண்மணிகள்லாம் எப்படி வச்சிருப்பாங்கிறீங்க? கண்ணு பார்த்தா கை செய்யணும், அந்த காலத்துல சொல்ல விட. எப்படி செய்யுமா? கண்ணு பார்த்தா கை செய்யணும். இன்னைக்கு எத்தனை தடவை சங்கம் ஊதுனாலும், யாரோ சொன்னீங்களா, ஐயா தான் சொன்னாரு, போன்ல சோறு வாங்கிட்டீங்க. தஞ்சாவூர்ல போய் அந்த பலாப்பழம் இலை இருக்குல்ல, அது தொண்டை கட்டி ஒரு ஊற்றுவாங்க. இப்போ பஞ்சத்தில் ஒரு நாத்தங்க ஊரை ஒன்று கொடுத்துருவாங்க, காஞ்ச ஊரை, அதை கட்டிக்கிட்டு கஞ்சி கொடுக்கும். அப்போ இருந்த தெம்பு வேற, இன்னைக்கு படிக்கட்டு வர முடியல. இந்த மணிவேல் ஐயா இயற்கை விவசாயம் பண்றாரு. இங்க எவ்வளவு பேர் இயற்கை விவசாயத்தை பண்ணக்கூடிய சகோதரிகள் யாரும் இருக்கீங்களா? இயற்கை விவசாயம் தயவு செய்து அதை நோக்கி பார்வையை திருப்புங்கள். இந்த ஊரணி மீட்பு போல உணவு மீட்பையும் நீங்கள் எடுத்துக்கொள்வீர்களே, அதற்கு தேவையான உதவிகளை நான் உங்களுக்கு செய்ய முடியும். நான் உங்களுக்கு உறுதியாக உங்களுடன் இருக்கிறேன். உணவு மீட்பு என்பது ஒரு பெரிய சத்தியாகிரமாக, ஒரு போராக, ஒரு போராட்டமாக நாம் மீட்க வேண்டும். யாருக்காக தெரியல நமக்கு. காலையில சீக்கிரம் பெண்கள் ஏந்திரிக்கிறீங்க, ஏந்திரிச்சு உங்களுடைய ரொட்டீன்ஸை முடிச்சுட்டு அடுப்பங்கரையில போய் அந்த ஸ்டவ்வுக்கு என்ன அது கன்னுன்னு சொல்லுவீங்களா? லைட்டர் தானே, துப்பாக்கி தானே, அந்த டார்ச் கன்னு, அந்த கன்னை எடுத்துக்கிட்டு அடுப்பங்கரையிட்ட நில்லுங்க. இன்னைக்கு வந்துட்டீங்கல்ல, நாளையில இருந்து நில்லுங்க. எடுத்துட்டு கன்னு அப்படி கையில வச்சுக்கோங்க. அவ உள்ள திரும்பி பாருங்க. வீட்டுக்காரில இருந்து பிள்ளைங்கள்ல இருந்து எல்லாம் தூங்கும். அவங்க உயிரோட விளையாட போற விளையாட்டை விளையாட போறீங்க. அவர்கள் உயிருடன் விளையாடுகின்ற விளையாட்டை உங்கள் சமையலால் செய்ய போகிறீர்கள். அந்த பொறுப்பு இருக்குமேயானால் நோயை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் செய்ததை உண்ணுகின்ற, நீங்க எப்படி ஒரு உடம்பு கெட்டு போகணும்னா சமைப்பீங்க? அப்படி கிடையாது. உங்களுக்கு தெரியும், எல்லாம் தெரியுது. ஒரு செருப்பு வாங்குறதுக்கு நமக்கு அறிவு இருக்கு, செல்போன் வாங்குறதுக்கு அறிவு இருக்கு, வேற எல்லாத்துக்கும் அறிவு இருக்கு. ஆனால் எதுக்கு அறிவு இல்லை? எதை உண்பது? மிக அருமையாக இந்த டம்ளர் எடுத்துட்டு இருந்தாங்க, கஞ்சி கொடுத்தீங்க இல்லையா? கஞ்சியை பத்தி மட்டுமே நான் 3 மணி நேரம் 4 மணி நேரம் பேச முடியும், பேசியிருக்கேன். கஞ்சி இருக்கு இல்லையா, உலகத்திலே சிறந்த தானிய உணவு அதுதான். எவ்வளவு பேர் வீட்டுல டெய்லி ஒரு வேளை கஞ்சி குடிக்கிறவங்க யாரும் இருந்தா கைக்கு உண்மையை சொல்லுங்க. எங்க வீட்டுல ஒரு வேளையாச்சும் கஞ்சி குடிக்கிறேன். உங்க வீட்டுக்கு நோய் வராது. காலையிலேயே ஆரம்பிச்சிடறாங்க. எண்ணெய் சட்டி தோசைகளை எடுத்து போட்டு வறுத்து புசிச்சு. ஒரு தானியத்தை உண்ண வேண்டும் என்றால் நீரும் சோறுமாக உண்ண வேண்டும். நல்ல மண்டையில ஏசிக்கீங்க. எப்படி சாப்பிடணும்? நீரும் சோறும். நீரும் சோறுமா இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன? கஞ்சி. கஞ்சில நிறைய இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 50-60 கஞ்சி இருக்கு. எல்லாம் நம்ம சமூகம் சாப்பிட்டதுதான். இன்னைக்கு ஒண்ணுமே கிடையாது. மாமாய் கோயில்ல அந்த காலத்துல கஞ்சி வாங்கி ஊத்துனாங்க, அவங்களும் குடிச்சான், எல்லாரும் குடிச்சான். இன்னைக்கு வந்து சொல்றாங்க நண்பர்கள், உங்களை மாதிரி சகோதரிகள் சகோதரர்கள்,
ஐயா கோயிலில் கஞ்சி காய்ச்சி ஊற்றணும், ஒருத்தன் கூட வாங்கி திங்கல, ஒருத்தனும் குடிக்கல, அப்படியே அந்த குண்டான் கஞ்சி எடுத்துட்டு நீ என்ன தின்ன? நாங்கள் பூரி தின்னோம் வீட்டில். அப்போ நீ பூரியை போட்டுக்கணும் மாமா கோயிலில். புரியுதா உங்களுக்கு? நான் தின்கின்ற உணவை சமூகத்திற்கு கொடுத்தா அன்னைக்கு அவன் வீட்லயும் கஞ்சி குடிச்சான், கோயிலையும் கஞ்சி ஊற்றினான். அப்ப இவனுக்கு கஞ்சிக்கு இல்லாம இருக்கக்கூடாதுன்னு இவன் குடிச்ச கஞ்சி. இப்ப காலையிலே கொத்து பரோட்டா. அப்ப நீ கோயில் என்ன போட்டிருக்கணும்? அதைதான் போட்டிருக்கணும். அப்பதான் வாங்கி தின்றுக்கணும். கஞ்சிங்கிறது எல்லாருக்கும் நல்லதான், ஆனா இவரு திங்க மாட்டாராம். புரியுதா உங்களுக்கு? ரெண்டு புரிஞ்சுக்கங்க. உலக அளவில் இன்னைக்கு கஞ்சி ரொம்ப ஃபேமஸ். அது குறிப்பா அமெரிக்கால கஞ்சி ரொம்ப காஸ்ட்லி ஃபுட் ஆகிட்டாங்க. கஞ்சி எவ்வளவு உடலில் வெப்பம் இருந்தாலும், எல்லா நோய்க்கு முக்கிய காரணம் உடல் வெப்பமாகிறது. வெப்பத்தை குறைக்கக்கூடிய ஒரு பொருளுக்கு பேர் என்ன? கஞ்சி. உங்க தெர்மல் ஸ்டேட்டஸை குறைக்கும். கூடுதலாக சாந்தப்படுத்தும். பசி வெறியை உண்டு பண்ணாரு. தின்னுகிட்டே இருக்கும்ல, அந்த ஈட்டிங் அர்ஜை அதிகப்படுத்தாது. நல்லா புரிஞ்சுக்கணும். கஞ்சி என்பது உடல் வெப்பத்தை குறைக்கும், பசியை மட்டுப்படுத்தி பத்திரமா வச்சிருக்கும். இதே மாதிரி இன்னொரு உணவு சொல்லிடுறேன். எல்லாரும் அதை குடிச்சுக்கிட்டு இருக்கான். ஏன் குடிக்கணும்னே தெரியல. ஹோட்டலுக்கு போனோம்னா முன்னாடி ஒன்று கொண்டாந்து கப்பில் வைப்பாங்க. என்ன அது? சூப்பு. அது நம்ம குடிக்கலாமா? அது குளிர் பிரதேசத்து உணவு. அது என்ன தெரியுமா பண்ணும்? வெப்பத்தை அதிகப்படுத்தும், பசியை அதிகப்படுத்தும். ஆனா நம்ம என்ன குடிச்சிட்டு போனோன்னு சூப். ஏன் குடிக்கிறோன்னே தெரியல. எதை கொடுத்தாலும் வாங்க, வடிவல் சொல்றது மாதிரிதான். நல்ல வேலை சொல்லிட்டான். அது மாதிரி ஹோட்டல்ல விற்கிறான், வாங்கி ஒரு பிளேட்ல சூப் வச்சு அதை எதுக்கு அதை குடிக்கணும்? அது உங்களை வெப்பத்தை அதிகப்படுத்துது, வியாதியை அதிகப்படுத்துது, பசியை அதிகப்படுத்துது. கஞ்சி என்பது வெப்பத்தை குறைக்குது, பசியை மட்டுப்படுத்துது. தாய்ப்பால் இருக்கு இல்லையா? ஒரு குழந்தை பிறந்து தாய்ப்பால், அந்த தாய்ப்பால் சாப்பிடுறது பிரேக் ஆகுது இல்லையா? அப்போ வரக்கூடிய அடுத்த உணவுக்கு பேர் அன்னப்பால். என்ன பால்? அன்னப்பால். அது அரிசியா இருக்கலாம், சிறுதானியமா இருக்கலாம், பயிர் வகைகளா இருக்கலாம். நான் சொன்னதான். இதை ஊட்டணுங்கிறதே நமக்கு தெரியலையே. இவன் டப்பால வாங்கி ஊட்டிட்டு இருக்கான். டப்பா உணவு, கம்பெனி பேர் நான் சொல்ல முடியாது மேடைகள். அதை வாங்கி அதுவா அந்த பிள்ளைக்கு இருக்கிறதா? ஆட்டிசம் பேபின்னு சொல்றாங்க. தெரிந்தவர்களுக்கு சில பேருக்கு தெரியலாம். ஆட்டிசம் பேபி குழந்தைகள் பிறகுடன் இருக்கும். அதற்கு முக்கிய காரணமே மிருகப்பால். மிருகப்பால் உணவு. அது உள்ளதாட்சியா இருக்கிற பிள்ளைந்தே கொடுத்து பிறக்கிற பிள்ளைய சப்ஸ்டாண்டர்ட் ஆக்குறோமே. இதற்கு பேர் என்ன? அறிவுடைமையா? உணவை பற்றி நீங்கள் அருமையா, நீங்களும் விரும்பியே விரும்பாமல ஊர் பணியில ஒரு முக்கியமான பணியில இணைச்சுக்கிட்டீங்க இல்லையா? இதோடைய தொடர்ச்சியாக உணவுலையே நீங்க ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துட்டீங்கன்னா, நீங்க இங்க இருந்து எப்படி மதுரையில இருந்து ஒரு பொண்ணு தாய் வாஜ்பாய் ஐயாட்ட போய் விருது வாங்கினாங்களோ, இந்த கிராமத்திலிருந்து ஒரு குழுவாக மணிவேல் ஐயா தலைமையில் பாரதத்தின் பெரிய விருதை பெறுவதற்கு தகுதியுள்ள மாந்தர்கள். அதனாலதான் இதை நான் விதைக்கிறேன். கொஞ்சம் தயவு செஞ்சு யோசனை பண்ணுங்க. வன்மயம், பயோடைவர்சிட்டிங்கிறது தண்ணி நிறைய இருக்கிறத. தக்காளி சாப்பிட்ருக்கீங்கல்ல? எத்தனை தக்காளி சாப்பிட்ருக்கீங்க? தக்காளியில எவ்வளவு இருக்கு தெரியுமா? இந்திய சர்க்காருடைய காய்கறி ஆராய்ச்சி மையம் வாரணாசியில இருக்கு. பிரதம மந்திரியோட தொகுதி அது. அங்கதான் இருக்கு. IIVRன்னு இருக்கு பேரு, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் வெஜிடபிள் ரிசர்ச் ஸ்டேஷன். தக்காளியில மட்டும் 1000 தக்காளி இருக்கு. இடத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை வடிவமைக்கும். பிரிச்சு பரங்கிக்காய் மாதிரி, இப்படி உருண்டையா முட்டை மாதிரி, இப்படி எல்லாம் எத்தனை சாப்பிட்டுருக்கோம். எதை கேட்டாலும் கத்திரிக்காயா இருக்கட்டும், தக்காளியா இருக்கட்டும், நம்மளால 2 சொல்லுவோம். என்ன தெரியுமா? நாடு தக்காளி, இன்னொன்னு பெங்களூர் தக்காளி. அலுப்பத்தப்பாடு இந்த 2 பேரும் சொல்லுவாங்க. அது 2மே கிடையாது. நீங்க சாப்பிட்டது நாட்டு தக்காளியும் கிடையாது, அது பெங்களூர் தக்காளியும் கிடையாது. மரபு குணத்தை இழந்த ஊசிக்கு பிறந்த பிள்ளை தான் அந்த 2ம். ஊசிக்கு பிறந்த பிள்ளைய சாப்பிட்டுட்டு நம்மளும் மரபு குணத்தை இழக்கிறதுக்கு பேர் அறிவுடைமையா? அறிவினால் ஆகுவது உண்டோ பெரிதின் நோய் தன்னோய் போல் போற்றார் கடைன்னு வள்ளுவம் பாடலையா? அறிவு என்பது என்ன? சூழ்நிலைக்கு ஏற்ப தன்னை செயல்படுத்தணும் இல்லையா? ஆனா அது இல்லையே. இந்த குளக்கரையில் நிறைய மரங்களை வையுங்கள். கொடம்புளி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது நம்மளுடைய சொத்து. அந்த கண்ணு உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, நானே வாங்கி தரேன், அல்லது இங்கே இருக்கும். கொடம்புளிய குளக்கரையில வைங்க. மிக அருமையான தாவரம். இதயம் சார்ந்த நோயிலிருந்து அனைத்தையுமே சரி பண்ணக்கூடிய புளி. அதுல தான் நம்ம புளி கரைச்சி குழம்பு. நம்ம கரைக்கிறோம் பாருங்க, புளி ஒரு புளி. அது புளிய கரைச்சி எல்லாரையும் சீக்காக்கியாச்சு. இது ரத்தத்தை முறிக்கும்.
நம்ம புளி. அப்ப அது எப்ப சார் சாப்பிடுறது? கருணக்கிழங்கு இந்த மாதிரி பிடிகரணை எல்லாம் இருக்குல்ல, அதுல இந்த ஒரு வேதியியல்ல ஆக்சாலிக் ஆசிட்னு சொல்லுவாங்க. அதை சமன்படுத்துவதற்காக இந்த புளி தண்ணியில அதை ஊற வைப்பாங்க. பார்த்துருக்கீங்கல்ல, கருணக்கிழங்கு இந்த மாதிரி காராகரணை இதெல்லாம் போட்டு புளி தண்ணியில ஊற வைக்கிறீங்கல்ல, அந்த நச்சை போக்குறதுக்கு. ஆனா பொழுதானிக்கு அந்த புளியே கிடைக்கிறது. அரளிக்கொட்டை கொள்ளையில இருக்குங்கிறதுக்காக பறிச்சு பறிச்சு திங்கிறோமா? திங்கிறது இல்லைல்ல. அது போல நம்ம சுற்றி வைக்கக்கூடியதே மிக அருமையான தாவரங்களை வைங்க. குடம்புளி வைங்க, அங்க நீர் மருது பார்த்தோம், ரொம்ப அருமையா இருக்கு. அதை பெரிய மருது என்பது வந்து அந்த மருதம் பட்டை இருக்கு இல்லையா, அது இதயம் சார்ந்த நோய்க்கு மருந்தானது. நிறைய நாங்க கொடுத்துருக்கோம் எளிமையா. இங்க உங்கள்கிட்டயே இருந்துச்சுன்னா அதை வாங்கிட்டு வரணும். நாட்டு மருந்து கடையில வாங்கினீங்கன்னா அது என்ன பட்டைன்னே தெரியல, என்னமோ ஒரு பட்டன் கொடுக்குறாங்க, நம்பிதான் வாங்கணும். ஆனா உங்கள்கிட்டயே இருந்தா மிக அருமையாக செய்யலாம். உங்கள் பிறந்த நாள், திருமண நாள், மூத்தவர்கள் பெரியவர்கள் நினைவு நாள், ஊர் திருவிழா, இதுக்கெல்லாம் நீங்களே நாற்று போட்டு அந்த நாற்றை வந்து சந்தைப்படுத்துங்க. வணிகத்துக்கும் கொடுங்க அல்லது இலவசமாகவும் கொடுக்கலாம். மிக அருமையான ஒரு விஷயம். உங்க கொள்ளையிலே இருக்கக்கூடிய தாவரத்துல மிக சர்வரோக நிவாரணம், சர்வரோக நிவாரணம், பலவிதமான நோய்கள், கிட்டத்தட்ட 200 சுற்ற நோய்களுக்கு ஒரே ஒரு மருந்து முருங்கைக்கீரை. அது நம்மகிட்ட சிரிப்பா சிரிக்குது, யாருமே பயன்படுத்துறதில்லை. இந்த முருங்கைக்கீரையை வாங்க மாட்டான். பாலக்கு, ஏன்னா அது ஷோரூம்ல ஏசியில இருக்கு. பாலக் அது மலைப்பிரதேசத்து கீரை, அதை வாங்கிட்டு வந்து போடு. முருங்கைக்கீரை, முருங்கைக்கீரைய நீங்க சமைச்சு சாப்பிட்றதெல்லாம் அது ஒரு பக்கம், நாங்க பச்சையாவே சாப்பிட சொல்றது. எப்படி பச்சையா சாப்பிட்றதுன்னா, இப்போ ஒரு சகோதரி வாங்குறீங்க, இன்னொரு சகோதரி பக்கத்துல இருக்கிறவங்க வாங்கணும். அவங்க பக்கத்துல இருந்தீங்கன்னா ஒரு கட்டை வாங்கிட்டு இப்படி உதறாங்கல்ல, கீழே விழுதுல, அதை பொறுக்கி எடுத்தாலே அந்த அம்மா விடுவோம். இப்போ காசே தேவையில்லை, எப்படி சாப்பிட்றதுன்னு சொல்றேன். நாங்க இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்றதுனால சொல்றோம். இவ்வளவு கீரை போதும். இதை கழுவிட்டு அதை அரைச்சி அதை தண்ணியில கலந்து கொஞ்சம் தேன் கலந்து காலையில ரெகுலரா கொடுத்துட்டீங்கன்னா உங்கள் ரத்தம் சுத்தமாகும், இன்க்ளூடிங் பிளட் கேன்சர். ரத்தத்தை சுத்தம் பண்ணக்கூடியது. இது இன்னும் ₹1,00,000? விஷயம் என்ன தெரியுமா? உங்க காலடியிலே இருக்கு, உங்களுக்கு வேண்டியவனே சொல்றான், அதனால கேட்க மாட்டீங்க. ஒரு நெருக்கடி வந்தவொடனே ஒரு மருத்துவர்கிட்ட போய் நீங்க போயிட்டு வாங்க, நல்லா இருக்கிறப்பே நல்ல பெரிய மருத்துவமனைகளை போய் வேடிக்கை பாருங்க, அங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. துடிச்சு போய் உட்கார்ந்துருக்காங்க. நான் லட்சங்கள்ல கோடியில செலவு பண்றேன், எப்படியாவது மீட்டு தாங்கன்னு கேட்கிறாங்க. யாராலும் மீட்க முடியாது. இழப்பதற்கு முன் பார்த்து கொள்வது எளிமையா, இழந்த பின் மீட்பது எளிமையா? எது எளிமை? முன்னாடி பாதுகாப்பு. இப்ப ஒரு குளத்தை மீட்கிறது எவ்வளவு சிரமப்படுறீங்க, நீங்க போராடுறீங்கல்ல. இது ஏற்கனவே நம்ம முன்னோர்கள் வடிவமைச்சு வச்சது தானே, அதை நம்ம பராமரிக்கலையே. இதற்கு வடிவேல் மாதிரி நல்ல பிள்ளைகள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருந்து ஒரு கூட்டத்தை அவருக்கு ஏற்ப நீங்க ஒரு கூட்டம் உருவாயிட்டீங்க. நிறைய ஊர்ல இன்னும் உருவாகாம இருக்காங்க. நிறைய மணிவேல்கள் இருந்தாலும் ஒண்டியாவே இருந்துட்டு அட போடான்னு போற ஆளுங்கெல்லாம் நிறைய இருக்காங்க. நீங்க உருவாயிட்டீங்க. அது வந்து ரொம்ப வாழ்க்கைக்கு வருது. தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. நெல்லிக்காய் வைங்க, அது நமது மரபு. நீங்க நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்கணும். கோடை நாள்ல வந்து மாங்காய் காய்க்குது இல்லையா, மாம்பழம் இருக்கு இல்லையா, இது இந்த வெப்பத்திற்கான மருந்து. ஆனா நம்ம என்ன சொல்லுவோம், வெயில் காலமா இருக்கு மாங்காவை திங்காது. புத்திசாலியா இயற்கையும் பஞ்சபூதமும் இறைவனும் வெயில் காலம் தான் மாங்காவை படைக்குது, பலாப்பழத்தை படைக்குது கோடை காலத்துல. இதை எப்படி திங்கிறதுன்னு தெரியல. சோத்தை திம்மா, அதோட மாம்பழத்தை திம்மா, அது குடிக்கிட்டு போகும். மாம்பழம் அப்பயே சொன்னேன்ல, அப்ப மாம்பழத்துல பிரச்சனை இல்ல, சோத்துல பிரச்சனை. அதை பழுக்க வச்சப்ப எத்தனால் அல்லது கார்பைடு கல்லு வச்சு பழுக்க வச்சிருப்பாங்க, அது பிரச்சனை. இயற்கை உணவு என்பது எல்லாத்தையும் வாங்கி சுருட்டி யானை மாதிரி உள்ள போட்டுக்கணும் இல்லை. எது ஒன்றை சாப்பிட்டாலும் அது பரிசுத்தமாக இயற்கை படைத்த பாங்கில் இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை உங்களுக்கு வந்தா போதும். இங்க கோடையில் இருக்கு பழைய சொத்து தண்ணி இருக்கு இல்லையா, நீராரம். காலையில் டெய்லி நீராரம் சாப்பிட்றவங்க யாரும் இருந்த கை தூக்குங்க. நான் நீராரம் சாப்பிட்றேன். ஒரு 1, 2, 3 4 5 நிச்சயம் ஐயா சிறப்பு பாருங்க. நீராரம் குடிச்சிடுறாரு. நீராரம் குடிக்கிறதுல நிறைய நன்மை இருக்கு. ஒரு பெரிய நன்மையை சொல்றேன். வாயில ஜீரண மண்டலம் வாயில ஆரம்பிச்சு ஆசன வாயில முடியுது இல்லையா, இந்த வாயிலிருந்து ஆசன வாய் வரைக்கும் உள்ளுக்குள்ள ஏக உறுப்பு இருக்கு. பிரிச்சு பிரிச்சு மருத்துவ உலகம் பேர் இருக்கும். இது எங்கேயுமே புற்றுநோய் வர வேண்டாம் என்று நீங்க நினைப்பீர்களே, ஆனால் அதற்கு தலைச்சிறந்த மருந்து எது? நீராரம். எவ்வளவு ₹1,00,000 ஆகுமா? ஆசை உறவாகாது, ஆதரவு சோறாகாதுன்னு ஒரு சொல்ல.
ஆசைப்படுறதெல்லாம் நடந்தது. என்னுடைய உறவு எல்லாமே நியூயார்க்ல தான் இருக்காங்க. 1 லிட்டர் நீராகாரம் சீல்டு பாட்டில்ல 2 வருடங்களுக்கு முன்னால், எனக்கு அந்த போட்டோ வச்சிருக்கேன், 2 வருடங்களுக்கு முன்னால் இந்திய பணத்தில் 1 லிட்டர் 1500 ரூபாய். இப்ப கூட ஆயிருக்கு. நீராகாரம் நீராகாரம். இப்ப கேள்வி என்ன தெரியுமா நீங்க கேட்கணும்னு ஆசைப்படுறீங்க? ஏங்கய்யா, நீ சொன்ன நீராகாரத்தை காப்பியை குடிச்சிட்டு குடிக்கிறதா, காப்பிக்கு பின்னாடி குடிக்கிறது? கடப்பாறையை தின்னுட்டு சுக்கு கசாயம் குடிச்சா கடப்பாறை செரிக்குமா? சுக்கு கசாயம் நல்லதுதான், ஆனா கடப்பாறைய சீரணம் பண்ண. புரிந்து கொள்ளுங்க. இந்த குடல் என்பது மென்மையான ஒரு இது. அந்த குடலை பத்தி பேசினா நான் நிறைய பேசலாம். அந்த குடலை பத்திரமா வச்சுக்கணும்னா அதுக்கு குடல்ல மட்டும் உங்க ஐயனார் மாதிரி உங்களுடைய கோடிக்கணக்கான ஐயனார் குடியிருக்கிற ஒரு கோயில் உங்கள் சிறுகுடல். உங்கள் முன்னோர்கள், எல்லா முன்னோர்களும் எங்க இருக்கான்? எங்க இருக்கான்? சிறுகுடல்ல இருக்கான். அவனை பத்திரமா வச்சுக்கணும்ல. அந்த ஐயனாருக்கு பூஜை என்ன தெரியுமா? நீராரம். அந்த ஐயனாரை துவம்சம் பண்றீங்க காபி டீ குடிச்சு. இப்ப நீங்க தான் முடியும், நீங்க தான் முடியும். பிரச்சனைகளை சொல்வது என்னமோ நான் சொல்ல முடியும், நீங்க சந்தேகம் இருந்தா கேட்க முடியும். ஓ அப்படியா, இவ்வளவு நாள் எனக்கு தெரியாது, இன்றையிலிருந்து மாற முயற்சி செய்கிறேன். பாருங்க, அதாவது என்னன்னா அருவாள்ல வெட்டிட்டு உழைச்சிருவாங்களோட துப்பாக்கியில சொல்றது மாதிரி காபி டீயோட பிஸ்கட். இதை நினைச்சு அது உள்ள விடுது. விளங்குமா அந்த உடல்? நிறைய வேலை பண்ணும். மாப்பிளச்சம்பா ஐயா பத்தி சொல்றாங்க. மாப்பிளச்சம்பான்னா என்னன்னா, காரண பேரே நிறைய இயற்கை மாநாட்டில் தவறா கூட பதிவு பண்ணுவாங்க, உணர்ச்சி வசப்பட்டு. மாப்பிளச்சம்மா என்பது என்னன்னா மாப்பிள்ளை தரத்தை, மாப்பிள்ளை தரத்தை. மாப்பிள்ளைன்னா மணமகளை பெண்களுக்கும் அது பொருந்தும். ஆம்பளை மாப்பிள்ளைன்னா மணப்பெண் பெண்ணுங்கிறது மாதிரி அந்த பருவத்தில் இருந்த வலிமை இருக்கு இல்லையா, அதை இழந்த நிலையில் மீட்பது மாப்பிள்ளை சம்பா அரிசி. மாப்பிள்ளையா வச்சுக்கிறதுக்கு பேர் மாப்பிள்ளை சம்பா இல்ல. அதுக்கே அது அவன் இயல்பாவே மாப்பிள்ளையா இருக்கானே. அந்த இழந்த சத்தை, இழந்த ஆற்றலை மீட்பது மாப்பிள்ளை சம்பா. 1,20,000 அரிசி இருக்கு நம்ம நாட்டுல, மட்டுமே 500 அரிசி இருக்கு. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். எல்லாத்தையும் ஒரு ஒரு வாரம் இப்படி போனீங்கன்னா, இந்த செடி நான் இப்ப பார்த்தேன், அந்த குளத்துக்கு கிழக்கால பாக்குறேன், ஒரு சிகப்பு கொண்டையோட ஒரு செடி இருக்கு. அந்த செடி பேர் என்ன? நிறைய செடி மண்டி கிடக்கு. அது பூண்டுன்னு சொல்லிட்டாங்க ஐயா. அதுக்கு பேர் என்ன? என்னங்கம்மா? அந்த கொண்டையில வந்து ஒரு கத்திரிப்பூ கலர்ல பூ. அந்த கொண்டை அதுக்கு பேர் என்னன்னா கொட்டை கரந்தை. நீங்க கூகுள்ல பார்க்கலாம், கொட்டை கரந்தைன்னு போட்டீங்கன்னா வரும். அந்த கொட்டை கரந்தை மூச்சு திணறல், சுவாசப்பான, ஈஸ்னோஃபிலியா, ஆஸ்மா, டிபி இதுக்கு அருமருந்து, வெள்ளைப்படுதல் மருந்து, இப்படி ஒரு லிஸ்டே போடுவான் பாருங்க. இது எல்லாம் மருந்து. அப்ப அதை என்ன செய்யணும்? அந்த இலைய பறிச்சு கீரை மாதிரி சமைச்சு சாப்பிடணும். நம்ம சாப்பிட்டோமா, அது அந்த சிரிப்பா சிரிக்குது, சீண்டுவார் இல்லாம கிடக்கு. நமக்கு ஒரு சிரமம் வந்துச்சுன்னா உடனே போன் பண்றோம், யாரு வரா? 108. நீங்க போய் பாருங்க, நான் மிகைப்படுத்தினா சொல்லலை. சத்தத்தோட உள்ள போவோம் வண்டி, சத்தம் இல்லாம வெளியில சுத்திட்டு டெய்லி போனது 2 நாள் போச்சுன்னா பின்னாடி 5 போகுது. அது கதை முடிஞ்ச கேஸ். மருத்துவத்திலும் மருந்தாலும் மருத்துவர்களாலும் போராடுகிறார்கள், மீட்க முடியாது. துளைத்தது நீங்கள் உங்கள் உணவு மேஜையில், உங்கள் அடுப்பங்கரையில், உங்கள் நலபாகத்தில். நலபாகம் என்பது சமைத்த உணவு, பீமபாகம் என்பது இயற்கை உணவு. நலபாகத்திலிருந்து பீமபாகம். நம்மளால எல்லாத்தையுமே சமைச்சு கொய்யா பழத்தை வாங்கினாலும் அதை சுட்டு அதில் மிளகா வெங்காயம் தடவி தின்னுட்டு இருக்கோம். வாழைப்பழத்தை வாங்கி பஜ்ஜி போட்டு தின்னுட்டு இருக்கோம். கத்திரிக்காய் பஜ்ஜி, எல்லா காயையும் பஜ்ஜி, உருளைக்கிழங்கு பஜ்ஜி. முட்டி வலி சகோதரிகளுக்கு இருக்கும் தெரியுமா? நிறைய பேருக்கு முட்டி வலி, உட்கார முடியாது, வீங்கி இருக்கும். அவர்கள் உருளைக்கிழங்கு சாப்பிட்டா சரியா இருக்கும். எது? உருளைக்கிழங்கா? பயமா இருக்கு. உருளைக்கிழங்கு பச்சையை எடுத்து அந்த தோலை கழுவிட்டு அந்த தோலை
அம்மியில் அரைச்சி அந்த பசை மாதிரி இருக்கு இல்லையா, தினசரி 2 ஸ்பூன் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா 15 நாள்லேயே முட்டை வெடிப்போம். இந்த யூரிக் ஆசிட் போயிடும். அப்படி நிறைய என்னால் சொல்ல முடியும். வாழைக்காய் இருக்கு இல்லையா, வாழைக்காய் வந்து சர்க்கரை வியாதிக்கான மருந்து, அருமருந்து. வாழைக்காவை எப்படி சாப்பிட்றது? நான் வந்து குடும்பமான வரைக்கும் 3 வேளையும் பச்சையாக தான் சாப்பிட்றேன். என்னைக்காச்சும் வெளியில் சமைச்சதை சாப்பிட்றேன். பழக்கம்னா வாழைக்காவை கச்சக்காயாக சாப்பிடணும், முத்திரக்காயாக சாப்பிடக்கூடாது. இவ்வளவு நேரம் கொஞ்சம் கவனம் கம்மியா இருந்துச்சு, இப்பதான் கொஞ்சம் கவனம் எல்லாருக்கும் அட்டன்டிவா பாக்குறீங்க. உங்க கண்ணுல இப்ப தெரியுது, ஒளி தெரியுது. இறந்ததை மீட்கிறதுக்கு என்னமோ சொல்லிட்டு இருக்கோம். வாழைக்காய முத்தாத காயை எடுத்து காம்பை நறுக்கிட்டு, வாழையை நறுக்கிட்டு, அந்த 4 மூளை பட்டையில நரம்பு மாதிரி இருக்கும்ல, அதை மட்டும் எடுத்துட்டு இந்த தோலை பெருவாரியா எடுத்துடாம அந்த பச்சை இருக்கணும், அதை சின்ன சின்னதா நறுக்கி அதை ஒரு கிண்ணத்துல வச்சு அதில் கொஞ்சம் இஞ்சி சாறு, எலுமிச்சை சாறு, கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு 10-15 நிமிஷம், அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அதை எடுத்து கையால் பிசைய முடிஞ்சா பிசைங்க. வலுவில்லை சார், இப்போ கையிலேயே வலுவில்லை, பல்லுலேயே ஒழுங்கு இல்லை சார், தின்னுக்கிட்டே இருக்கேன் சார், எப்போ பாருங்க தின்னுக்கிட்டே எல்லாம் தின்னுக்கிட்டே இருக்கும். எங்கே போனாலும் தின்னுக்கிட்டே இருக்கும். வீட்லேயோ டீ கடையிலையோ ஹோட்டல்லையோ எழுணுமோ. அப்போ அதை ஒரு மிக்சியில் போட்டு ஒரு சுற்றுனீங்கன்னா கொஞ்சம் சதசதன்னு வருது இல்லை, அதை எடுத்துக்கிட்டு கொஞ்சம் தேங்காய் துருவி தலையில் போட்டு, கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை நறுக்கி அதில் போட்டு, மிளகு சீரகத்தை நுணுக்கி அதில் போட்டு, சுவைக்கு வேணும்னா பொட்டுக்கடலையோ நிலக்கடலையோ எடுத்து பவுடர் ஆக்கி ஒரு ஸ்பூன் அதில் போட்டு கிளறி அதை சாப்பிட்டு பாருங்க. சமைச்சதை விட அருமையாக இருக்கும். உங்களுக்கான வயிறு சார்ந்த அனைத்து பிரச்சனைக்கும் சர்க்கரை வியாதிக்கும் மருந்து. உருளைக்கிழங்கு முட்டி வலிக்கு சொல்லிடுறேன் சார். இங்கே படப்படன்னு வருது சார், அப்படியே வேர்த்து வருது சார், கையை அப்படியே தூக்க முடியல சார். அப்படின்னா என்னம்மா, ஹார்ட்ல ஏதோ பிரச்சனை சார். இந்த மாதிரி ஹார்ட் எக்ஸ்பர்ட் ஆயிடுச்சு. ஒரு படபடப்பு வந்த உடனே ஹார்ட் எக்ஸ்பர்ட் ஆயிடுது. உங்களை இதயம் பத்திரமா இருக்கிறதுக்கு ஒன்று சொல்றேன், அது பிரச்சனை வந்திருந்தாலும் வராமல் இருக்க வேண்டும் என்றாலும் இதை நீங்க ரெகுலரா செய்ய பார்த்துக்கீங்க. அம்மாவாசை அன்னைக்கு ஒரு கீரை மாட்டு கொடுக்கணும். என்ன கீரை? அகத்திய கீரைன்னு சொல்லிட்டீங்கல்ல. இந்த குளத்துக்கரையிலேயே உங்க வீட்டு எங்கேயாச்சும் நட்டு வச்சுக்கங்க, பறிக்கிறது மாதிரி. என்கிட்டலாம் என் பண்ணையில் நிறைய வச்சிருக்கேன், யார் வேணாலும் வந்து பறிக்கலாம். அந்த அகத்தி கீரை கிடையாது, அகத்தி பூ வேணும். அந்த பூவை பார்த்துருக்கீங்கல்ல, பச்சை கலர்ல இருக்கும், ரோஸ் கலர்ல இருக்கும், கிரீன் கலர்ல இருக்கும், இப்படி எல்லாம் கலர் இருக்கு. அந்த பூவுல ஒரு 10 பூ, அதை எடுத்து மிக்சியில் அடிச்சு ஜூஸ் மாதிரி தேன் கலந்து குடிக்கலாம், சும்மாவும் குடிக்கலாம். இல்லை சார், வேற மாதிரி கொஞ்சம் ருசியா தின்னு பழகிட்டேன் சார், ஒரு பச்சை பயிரோ இதை போட்டு கொஞ்சம் கூட்டு மாதிரி வச்சு கைக்குத்தல் அரிசியில் கொஞ்சம் போட்டு பெரட்டி சாப்பிடுங்க. அகத்திப்பூ டெய்லி உடம்புக்குள்ள போகணும். 7 நாளைக்கு சொல்லிடுறேன். அகத்திப்பூ, ஆவாரம்பூ, இங்கே சிறப்பாக சிரிக்குது, அதை டீயா குடித்தாலும் சரி, ஒரு கூட்டு வச்சு தின்னாலும் சரி. அதுக்கு அடுத்தது சிகப்பா ஒரு பூ இருக்கும், 5 இதழ் இருக்கும், அதுக்கு பேர் செம்பருத்தி. செம்பருத்தியை சுடுதண்ணியில் போட்டு கொஞ்ச நேரம் அமைச்சு அதை வடிகட்டி அதை டிகாஷன் குடிக்கலாம். 10 செம்பருத்தி பூ சாப்பிடணும் ஒரு நாளைக்கு. 10 செம்பருத்தி பூஜை மாதிரி. பூஜை சாமிக்கு பூஜைக்கு என்னென்னமோ வைக்கிறீங்கல்ல, இது உள்ள இருக்கிற சாமிக்கு பூஜை பண்றீங்க. அப்படி எடுங்க. உயிர் என்பது இறைவன், உயிர் என்பது இறைவன். அந்த உயிரை பத்திரப்படுத்திக் கொள்வதற்காக உபாயம் நான் சொல்றது. செம்பருத்தி பூல ஒரு 10 பூ சாப்பிடணும். என்னென்ன சொன்னேன்? அகத்திப்பூ, ஆவாரம்பூ, செம்பருத்தி பூ. அதுக்கு அடுத்தது சனீஸ்வரனுக்கு ஒரு பூ வைப்போம். என்ன பூ? சனீஸ்வரனுக்கு ஒரு பூ படைப்பாங்க. என்ன? செவ்வரளி. இல்ல, யார் சொன்ன? சங்குப்பூ. சூப்பர், வாழ்த்துக்கள். சங்குப்பூ நான் பாடி பர்பிள் கலர்ல இருக்கும். வேலியில ஊர்பட்டது சிரிக்கும். வேலியே நம்ம பாக்குறது, வேலையே எடுத்து கல்லு முள்ளு வேலையை போட்டோம். உயிர் வேலையில தான் அவ்வளவு விஷயம் இருக்கு. அந்த சங்குப்பூ இருக்கு இல்லையா, அதுல ஒரு 5-6 பூ எடுத்து மிக்சியில் அடிச்சு ஜூஸ் மாதிரி தேன் கலந்து குடிக்கலாம். இப்ப என்னென்ன சொல்லியிருக்கேன்? அகத்திப்பூ, ஆவாரம்பூ, செம்பருத்தி, சங்கு. இன்னும் ஒண்ணு பொன்னாங்கண்ணி கீரை. இந்த 5ஐயும் 7 நாளைக்கு மாற்றி மாற்றி சாப்பிட்டீங்கன்னா பழுதான இதயம் பர்ஃபெக்டா ஆயிடும். நல்லா இருக்கிற இதயம் மேலும் நல்லா. இதுக்கு எவ்வளவு செலவு? செய்யலாம்ல? செய்யலாமா கூடாது? அப்ப இந்த ஊர்ல இந்த தாவரங்களை வைக்கலாமா வைக்கக்கூடாது? நல்லா வைக்கலாம். செம்பருத்திய பூ பறிச்சு ஐயனாருக்கு படைச்சிட்டு அதை வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுங்க. அவர்கிட்ட கொடுக்கணும், அவர் பார்த்துக்குவாரு. அவர் ஊரே காக்குறவர், அவரை பார்த்துக்க தெரியாதா? நம்ம எல்லாருமே நம்ம விநாயகர் பூஜைன்னு சொல்லி விநாயகருக்கு அருகம்புள்ள மாலையை போட்டு பொங்கலையும் சுண்டலையும் வச்சு, பொங்கலையும் சுண்டலையும் இவன் எடுத்துட்டு போயிடுவான், அருகம்புள்ளையே அந்த ஆள்கிட்ட விட்டு போயிடுவான். அவர்கிட்ட பொங்கலையும் சுண்டலை வச்சு அவர் பார்த்துக்குவாரு அவரை. நம்ம அருகம்புள்ள எடுத்துட்டு போய் ஒரு ஜூஸ் அடிச்சு குடிச்சிருக்கலாம்ல. செஞ்சோமா?
அந்த பொங்கலை சுண்டலை வச்சு வீணாயிடும், நம்ம வீட்டுல இருக்கு. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இந்த கோடை காலம் வருது, நிறைய பேருக்கு மூத்திர பிரச்சனை வரும், எரிச்சல் வரும், கிட்னி பிரச்சனை வரும். அதற்கு ஒரு உபாயம் சொல்றேன், எளிமையா புரிஞ்சுக்கங்க. மிக அருமையா, கல் இருந்தாலும் கிட்னி ஃபெயிலியர் ஆனாலும் வேற எந்த இடத்துல கல் இருந்தாலும் கரைக்கக்கூடியது, சிறுநீரகத்தை குறிப்பையாக பத்திரமாக வச்சுக்கக்கூடியது. ரோட்ல போய் திஷ்டி கழிச்சு ரோட்ல போட்டு உடப்போம், என்ன காய்? பூசணிக்காய். அதை ஒரு துண்டு உங்க விரல் நீட்டம், ஒரு மனிதனுக்கு ஒரு விரல் நீட்டம். ரோட்ல உடைக்கிற காய் பேரு, அதுல ஒரு துண்டு. வெள்ளையா பூமிக்கு கீழே முளைச்சிருக்குமே, அது என்னது? வெள்ளையா இருக்கும் அந்த காய், முள்ளங்கி. முள்ளங்கி. அந்த முள்ளங்கில ஒரு துண்டு. வாழை மரத்தை தாறு தள்ளினாலும் இளமா இருந்தாலும் அதை வெட்டினீங்கன்னா உள்ள ஒண்ணு இருக்குமே, என்னது? அதுல ஒரு துண்டு. 3 காயை ஒரு வாட்டி சொல்லுங்க. இது 3ஐயும் ஜூஸ் அடிச்சு தினசரி காலையில ஒரு 30 நாள் குடிங்க. எவ்வளவு பட்ட கிட்னி ஃபெயிலியரா இருந்தாலும் மிக அருமையா இருக்கும். ராத்திரி குடிக்காதீங்க, பகல்ல குடிங்க. சூரியன் அடங்கினதுக்கு அப்புறம் நம்மளுக்கு சீரண மண்டலமும் பாக்கி அனைத்து மண்டலமும் டல்லாயிடும். ஏன்னா சூரியனை சார்ந்த ஜீவராசி. பகல்ல எப்ப வேணாலும் குடிங்க, காலையில குடிப்பது சிறந்தது. இது ரொம்ப என்னால் பேச முடியும், தொடர்ந்து நான் உங்களோட பயணிக்க தயார். மனிதர்கள புதிய அறிமுகமாக இருந்தாலும் நான் ஹார்ட்ஃபுல்னஸ் தியானம் நடத்திய சகோதரர், அவங்க ஹார்ட்ஃபுல்னஸ் இதுலேயே நான் ரிசோர்ஸ் பர்சனாக நிறைய கூட்டங்களுக்கு முகலிவாக்கத்துக்கே நான் நிறைய போயிருக்கேன்.